வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்னா, இலங்கை வரலாறு என்ற பகுதியில் தம்பதினிய ராஜ்யத்தில் ஆட்சி புரிந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனுடைய ஆட்சி சிறப்பு பற்றி தான் பார்க்க போறோம். இவன் என்னது மூன்றாம் விஜயபாகு மன்னனை அடுத்து சிறப்பிடம் பெறுவன இவன் இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் காணப்படுகின்றான். இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் 1236 தொடக்கம் 1270 வரையான காலப்பகுதியில் கிபி 1236 தொடக்கம் கிபி 1270 வரையான காலப்பகுதியில் ஆட்சி புரிந்த மன்னனா இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் காணப்படுகின்றான். இவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு தம்பதினியாசன, கந்தவூர் சிறித, பூஜாவலிய போன்ற இலக்கியங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியுது. தம்பதினியாசன, கந்தவூர் சிறித, பூஜாவலிய போன்ற இலக்கியங்கள் மூலம் இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது. இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் 1236 ஆண்டு தம்பதினியாவை மையமாக கொண்டு ஆட்சி பீடம் ஏறுகின்ற போது இவன் ஒரு சபதம் ஒன்றை எடுத்துக்கொள்றான். அதாவது இலங்கை எனும் மடந்தை என்னுடையதாக்குவேன், இலங்கை எனும் மடந்தையை என்னுடையதாக்குவேன் என சபதம் எடுத்துக்கொள்றான். இவருடைய சபதத்துக்கு ஏற்றவாறு இவன் செயற்பட்டுவார். அவ்வகையில மாயரட்டை பகுதியை ஒன்றுபடுத்திக் கொள்றான். வன்னி பகுதியில காணப்பட்ட வன்னி சிற்றரசுடைய குழப்பத்தை அடக்கி வன்னி சிற்றரசுகளை என்னது ஒன்றுபடுத்திக் கொள்றான். என்னது முதலாவது 1236 ஆண்டு இலங்கையின் மடந்தை என்னுடையதாக்குவேன் என்ற கோட்பாட்டுக்கு நாங்க கோட்பாடை முன்வைத்து செயற்பட்டு வரான். அவ்வகையில என்னது வன்னி சிற்றரசுகளை அடக்குறான், மாயரட்டையை ஒன்றுபடுத்திக் கொள்றான். அடுத்த முக்கிய செயற்பாடா என்ன, கலிங்கமாங்கனை விட்டு கலிங்கமான நாட்டை விட்டு வெளியேற்றி கொண்டவை. அடுத்த என்ன, சந்திரபானுவை தோற்கடித்தவை. இந்த ரெண்டு தான் உடைய முக்கிய என்ன அரசியல் ரீதியான முக்கியத்துவங்களை இந்த ரெண்டு விடயங்களையும் பார்க்கலாம். அவ்வகையில இவன் கலிங்கமாகனை வெளியேற்றி கொள்றான். முதலாம் புவனேகப்பாவின் உதவியுடன் கலிங்கமான வெளியேற்றி கொள்றான். இவன் என்ன 1236 ஆண்டு இவன் எடுத்துக்கொண்ட சபத்தின் பின்னர் மாயரட்டையை ஒன்றுபடுத்தி என்ன வன்னி பகுதியை ஒன்றுபடுத்தி கொள்றான். இதனை அடுத்து என்ன செய்யறான்டா, தனது சகோதரனாக விளங்குகின்ற சகோதரனாகவும் உபராஜாவாகவும் விளங்குகின்ற முதலாம் புவனேகப்பாவின் உதவியை நாடுறான். இந்த இவருடைய உதவியை கொண்டு முதலாம் புவனேகப்பா சாதகமா பயன்படுத்தி அவரை கொண்டு என்ன கலிங்கமானவன் தோற்கடிப்பதற்கு ஒரு படவலம் ஒன்றை திட்டமிடுறான். இவ்வேளையில 1247 ஆண்டு யார் வாரது, கிபி 1247 ஆண்டு சந்திரபானு என்பவன் ஜாவக தேசத்திலிருந்து படையெடுத்து வாரான். புத்தருடைய புனித சின்னங்களை கைப்பற்றி கொள்ளும் முகமாக சந்திரபானு படையெடுத்து வரைக்க இந்த கலிங்கமானுக்கு எதிராக என்ன போர் செய்யணும் என்ற திட்டம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு சந்திரபானு தோற்கடிப்பதற்காக தன்னுடைய மருமகனாக விளங்குகின்ற வீரபாகுவின் துணையுடன் இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு என்னது சந்திரபானு தோற்கடித்துக் கொள்றான். இந்த சந்திரபானு தோற்கடித்தன் பின்னர் சந்திரபானு எங்கு போறான்டா, வடபகுதியில தப்பி சென்று ஒரு கோட்டை ஒன்றை அமைத்து அங்கு வாழ்ந்து வந்ததாக என்ன இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த கோட்டை பிற்காலத்துல சாவக்கோட்டை என அழைக்கப்பட்டது. இந்த கோட்டை பிற்காலத்துல சாவக்கோட்டை என அழைக்கப்பட்டது. சாவக்கோட்டை என அழைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிபி 1255 ஆண்டு கலிங்கமானுக்கு எதிராக படையெடுத்து ஆட்டுத்தலைமையில முதலாம் புவனேகப்பாவின் உதவியுடன் இரண்டாம் பராக்கிரமபாகு கலிங்கமானுக்கு எதிராக படையெடுத்து போக கலிங்கமானை தோற்கடித்து கிபி 1255 நாட்டை விட்டு வெளியேற்றி கொண்டோம். கலிங்கமான வெளியேற்றி கொண்டு தொடர்ந்து சந்திரபானு என்னது இரண்டாம் பராக்கிரமபாகுக்கு எதிராக கிளர்ச்சியை மேற்கொண்டு வாரான். அவ்வகையில 1261 62 வரையான காலப்பகுதியில என்ன இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனுக்கு எதிராக என்னது கிளர்ச்சிகளை மேற்கொண்டு வந்ததா இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இப்படி என்னது கிளர்ச்சிகளை மேற்கொண்டு வந்ததை தொடர்ந்து யார் ஜாபக தேசத்துல இருந்து ஜடவர்ம சுந்தர பாண்டியனுடைய உதவியை இந்த சந்திரபானு பெற்றுக்கொள்ள முற்படையக்கு அவன் இறந்ததாக இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் குறிப்பிடுகின்றன. இவன் 1261 62 வரையான காலப்பகுதியில கிளர்ச்சியில ஈடுபட்டு வாரான். மேலும் கிளர்ச்சியை மேற்கொள்ள மேலதிக படைகளுக்காக இங்க ஜடவர்ம சுந்தர பாண்டியனுடைய உதவியை நாட ஜடவர்ம சுந்தர பாண்டியனால என்னது இவன் கொல்லப்பட்டிருக்கலாம் என கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. அவ்வகையில் பாண்டியருடைய குச்சியாமலை சாசனத்துல என்னது
குச்சியாமலை சாசனத்துல வந்து குறிப்பிடப்பட்டுள்ள என்னென்றா சோழ நாடும் ஈழமும் சாவகன் முடியும் முடித்தலையும் கொண்டருடைய ஸ்ரீ வீரபாண்டிய தேவருக்கு ஆண்டு 10. இதுல இருந்த என்ன சந்திரபானு வந்து ஜடவர்ம சுந்தர பாண்டியனால வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என இந்த ஆதாரங்கள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய உள்ள என்ன கூற்று என்ன குச்சியாமலை சாசனத்துல வந்து குச்சியாமலை சாசனத்துல வந்து ஒரு கூற்று வந்து குறிப்பிடப்படுது. இந்த கூற்றால வந்து சந்திரபானு வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. அவ்வகையில வந்து என்ன கூற்றுண்டா சோழ நாடும் ஈழமும் சாவகன் முடியும் முடித்தலையும் கொண்டருடைய சிறி வீரபாண்டிய தேவருக்கு ஆண்டு 10 என்ற கூற்றிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய உள்ளது. இவ்வளவும் தான் இரண்டாம் பராக்கிரமபாகனுடைய அரசியல் பணிக்கு வந்து பார்க்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றது. அடுத்தது இவருடைய சமய பணியை நாங்கள் நோக்குகின்ற போது இவருடைய சமய பணியை பற்றி நாங்கள் நோக்குகின்ற போது இவர் வந்து என்னது விகாரைகளை வந்து புனரமைப்பு செய்கிறார். இரண்டாம் பராக்கிரமபாகன் விகாரைகளை வந்து புனரமைப்பு செய்கிறார். அதனை விட மூன்றாம் விஜயபாகுவால வந்து பெலிகடவில் வைக்கப்பட்ட புத்தருடைய புனிதந்தாது வந்து எடுக்கப்பட்டு மூன்றாம் விஜயப்பா வந்து கொத்மலையில இருந்து எடுத்து பெலிகடவில ஒரு தலதா மாளிகை ஒன்றமைத்து அங்க வந்து புத்தருடைய புனித சின்னங்களை வந்து பாதுகாத்து வார. இந்த இரண்டாம் பராக்கிரமபா என்ன செய்யறாருன்னா பெலிகடவில காணப்பட்ட புத்தருடைய புனித சின்னங்களை எடுத்துக்கொண்டு வந்து தம்பதினியால வந்து ஒரு தலதா மாளிகை ஒன்றை அமைத்து அங்கு வந்து அதனை பிரதிஷ்டை செய்து என்ன உபசம்பதா சடங்குகளை வந்து மேற்கொண்டு வார. அடுத்த இவரால வந்து என்னென்ன விகாரைகள் வந்து புனரமைக்கப்பட்டா கலனி விகாரை, கலம்பாகு விகாரை, பெண்தொட விகாரை, வாகிரிகல விகாரை. கலனி விகாரை, கலம்பாகு விகாரை, பெண்தொட விகாரை, வாகிரிகல விகாரை போன்ற விகாரைகள் வந்து புனரமைக்கப்படுது இந்த இரண்டாம் பராக்கிரமபாவால. அடுத்த வந்து பௌத்த சங்கம் வந்து புனரமைக்கப்படுது. என்ன பௌத்த சங்கம் வந்து என்னது புனரமைக்கப்படுது. இந்த பௌத்த சங்கம் புனரமைக்கப்பட்டதை தொடர்ந்து பௌத்த மதம் வந்து எழுச்சி வர கொஞ்சமா எழுச்சி வர தொடங்கு. இதனை அடுத்த தம்பதினிய கதிகாவது, அதாவது வந்து தம்பதினியால காணப்பட்ட பிக்குமார்கள் வந்து ஒழுக்கம் சீர்கெட்டு காணப்பட்டமையினால வந்து தம்பதினிய கதிகாவது என்ற பெயர்ல வந்து ஒழுக்க சீர்படுத்துகின்ற நூலை வந்து இவர் என்ன உருவாக்குற. இந்த நூலின் மூலமாக என்னது தம்பதினியால காணப்படுகின்ற பிக்குமார்களுடைய ஒழுக்கத்தை வந்து நிறுவி பிக்குமார்களை வந்து என்னது என்ன ஒழுக்க ரீதியா வந்து செயற்பட வைக்கிறார். இந்த இரண்டாம் பராக்கிரமபாவும் என்னது. அடுத்தது பௌத்த சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தல. அதாவது தேவபதி ராஜா என்ற அமைச்சரின் துணையுடன் பௌத்த சமயத்தை வந்து என்னது வளர்ச்சிப்படுத்தி கொள்றார். தேவபதி ராஜா என்ற அமைச்சரின் துணையுடன் பௌத்த சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்றார். அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா அனுராதபுரம் புலனறுவை போன்ற வந்து சமய ரீதியாக வந்து என்னது வீழ்ச்சி பெற்று காணப்பட்ட அனுராதபுரம் புலனறுவை போன்ற வந்து சமய ரீதியாக வீழ்ச்சி பெற்று காணப்பட்டது. என்னென்றா கலிங்கமாருடைய படையெடுப்பை தொடர்ந்து அதை வந்து இவர் வந்து புனரமைத்து வளர்ச்சிப்படுத்துற. அனுராபுரம் புலனறுவையில காணப்படுகின்ற சமய ரீதியான கட்டடங்கள் புனரமைத்தோடு மட்டுமல்லாது பௌத்த சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொள்றார் யார் இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு. அடுத்தது நான்காம் விஜயப்பாயின் துணையுடன் ருவன்வெளி சாய விகாரை வந்து புனரமைக்கிறார். நான்காம் விஜயப்பாகுவின் துணையுடன் ருவன்வெளி சாய் விகாரை வந்து இரண்டாம் பராக்கிரமபாகு புனரமைத்துக் கொள்றார். அடுத்த பாயிண்ட்ஸ் என்னன்னா அடுத்த சாதனையாக ரத்தினபுரியில் மகாசமன் தேவாலயத்தை புதிதாக உருவாக்குறான். ரத்தினபுரியில வந்து மகாசமன் தேவாலயத்தை வந்து புதிதாக உருவாக்குறான். அதே போன்று தெவினுவரவில் வந்து உபுல்வன் தேவாலயத்தை வந்து புனரமைத்துக் கொள்றான். ரத்தினபுரியில் மகாசமன் தேவாலயத்தை வந்து புதிதாக உருவாக்குறான். அதே போன்று தெவினுவரவில் வந்து உபுல்வன் தேவாலயத்தை வந்து புனரமைத்துக் கொள்றான். மேலும் உபசம்பதா சடங்குகள் வாயிலாக பௌத்த சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்திக் கொண்டான். உபசம்பதா சடங்கின் வாயிலாக பௌத்த சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்தி கொண்டான். அடுத்த தர்மகீர்த்திதரை வரவழைத்து வனவாசம் செய்யும் பிக்கு பரம்பரையை வந்து உருவாக்கி கொண்டான். தர்மகீர்த்திதரை வரவழைத்து வனவாசம் செய்கின்ற பிக்கு பரம்பரையை வந்து உருவாக்கி கொண்டான். இவருடைய சமய பணிகளாக என்னென்றா விகாரைகளை புனரமைக்கிறான். அடுத்த வந்து குறிப்பாக கலனி விகாரை, கலம்பாக விகாரை, பெண்தொட விகாரை, வாகிரிகல விகாரை போன்ற விகாரைகளை குறிப்பிடலாம். அடுத்த வந்து என்னது பெலிகளவில காணப்பட்ட புத்தருடைய புனித சின்னங்கள் எடுத்துக்கொண்டு வந்து தம்பதினியால் ஒரு விகாரை ஒன்று அமைத்து என்ன தம்பதியால் இந்த பிரதிஷ்டை செய்கிறான். மற்றது பௌத்த சங்கத்தை புனரமைக்கிறான். பிக்குமார்கள் வந்து ஒழுக்கங்கட்டு காணப்பட்டமையினால வந்து என்னது தம்பதினிய கதிகாவது என்ற ஒழுக்க கோவையை வந்து உருவாக்குறான். தேவபதி ராஜா என்ற அமைச்சரின் துணையுடன் வந்து என்னது பௌத்த சமயத்தையும் பௌத்த சங்கத்தையும் வளர்ச்சிப்படுத்துறான்.
மற்ற அனுராதபுரம் போன்ற நகரங்கள் வந்து சமய ரீதியாக புனரமைத்துக் கொள்கிறான். மேலும் ருவன்வெளிசாய விகாரையை வந்து 4ஆம் விஜயப்பாயின் துணையுடன் ருவன்வெளிசாய விகாரையை வந்து 4ஆம் விஜயப்பாயின் துணையுடன் வந்து புனரமைத்துக் கொள்கிறான். அடுத்தது ரத்தினபுரியின் மகாசமன் தேவாலயத்தை புதிதாக உருவாக்கியது. ரத்தினபுரியில வந்து மகாசமன் தேவாலயத்தை புதிதாக உருவாக்கியதோடு தெவினூரில் வந்து உபுல்வன் தேவாலயத்தை வந்து புனரமைத்துக் கொள்கிறான். மேலும் பெரகராக்கள் ஊர்வலங்கள் வாயிலாக பௌத்த சமயத்தை வளர்ச்சிப்படுத்தினான். தர்மஹீத்தரை வரவழைத்து பிக்குமார்கள் என்ன வனவாசம் செய்கின்ற பிக்கு பரம்பரை வந்து உருவாக்கி கொள்றான். இவ்வளவு தான் இவனுடைய சமய பணி. அடுத்த வந்து இவனுடைய இலக்கிய பணியை நாங்கள் நோக்குகின்ற போது இவனுடைய காலத்துல நந்தன பிரிவேனா, குருநாகல் மகேந்திர பிரிவேனா, பலாபத்த பிரிவேனா, வாகிரிகன பிரிவேனா, பஞ்சமூல பிரிவேனா. என்னது? நந்தன பிரிவேனா, குருநாகல் மகேந்திர பிரிவேனா, பலாபத்த பிரிவேனா, வாகிரிகன பிரிவேனா, பஞ்சமூல பிரிவேனா போன்ற பிரிவேனாக்கள் வாயிலாக இலக்கியமும் கல்வித்துறையும் வந்து வளர்ச்சிப்படுத்த தொடங்கினர். என்னது? இந்த பிரிவேனாக்களை பயன்படுத்தி நந்தன பிரிவேனா, குருநாகல் மகேந்திர பிரிவேனா, பலாபத்த பிரிவேனா, வாகிரிகல பிரிவேனா மற்ற பஞ்சமூல பிரிவேனா போன்ற பிரிவேனாக்கள் மூலம் பௌத்த சமயத்தை வந்து என்னது இவன் வந்து வளர்ச்சிப்படுத்தோடு மட்டுமல்லாது கல்வியையும் இலக்கியத்துறையும் இந்த பிரிவேனாக்களை பயன்படுத்தி வளர்ச்சிப்படுத்தி கொள்றான். அடுத்த வந்து இவனுடைய காலத்துல வந்து பாலி, சமஸ்கிருதம், பிராகிருதம் போன்ற மொழிகள்ல வந்து கவிதை, உரைநடை காவியங்கள், இலக்கியங்கள் போன்ற தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. என்னது? பாலி, சமஸ்கிருதம், பிராகிருதம் போன்ற மொழிகள்ல வந்து கவிதை, உரைநடை காவியங்கள், இலக்கியங்கள் என்பன தோற்றம் பெற்றுக் கொள்ளுது. அடுத்ததுனால வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால வந்து நூல்கள் வந்து இயற்றப்படுது. என்ன நூல்கள்டா? விசித்தி மார்க்க சன்னிய, வனவினிச சன்னிய, கபிசிலுமின போன்ற நூல்கள் வந்து உருவாக்கம் பெறுது. விசித்தி மார்க்க சன்னிய, வனவினிச சன்னிய, கபிசிலுமின போன்ற நூல்கள் வந்து உருவாக்கம் பெறுது. இதுல வந்து கபிசிலுமின என்ற நூல் வந்து என்னது? கவிதையின் முடிமணி என அழைக்கப்படுது. கபிசிலுமின என்ற நூல் வந்து கவிதையின் முடிமணி என அழைக்கப்படுது. இதனால வந்து இவன் வந்து என்ன? கரிகால சாகித்ய சர்வக்ஷ பண்டிதர் 2ஆம் பராக்கிரம அழைக்கப்பட்டான். கரிகால சாகித்ய சர்வக்ஷ பண்டிதர் 2ஆம் பராக்கிரம என அழைக்கப்பட்டான். இவனுடைய காலத்துல வந்து மெதக தேரால வந்து என்னது நூல்கள் வந்து உருவாக்கம் வருது. இவருடைய காலத்துல வந்து ஆசிரியர்கள் பலர் காணப்பட்டார்கள். அவர்களின் வாயிலாக இலக்கியத்துறையும் வளர்ச்சிப்படுத்துறதுக்கு என்ன நூல்கள் வந்து உருவாக்கம் வருது. மெதக தேர் என்பதால வந்து என்னது? ரசவாகினி, சமந்த கூடவென்ன, சிதச்சங்கரா போன்ற இலக்கியங்கள் வந்து உருவாக்கம் வருது. என்னது? மெதக தேரால வந்து ரசவாகினி, சமந்த கூடவென்ன, சிதச்சங்கராவ போன்ற இலக்கியங்கள் வந்து உருவாக்கம் வருது. மெதக தேரால் ரசவாகினி, சமந்த கூடவென்ன, சிதச்சங்கராவ போன்ற இலக்கியங்கள் உருவாக்கம் வருது. அடுத்த பஞ்சமூல பிரிவேனாவால வந்து என்னது? போசஞ்ச மஞ்சுசா என்ற இலக்கியம் வந்து உருவாக்கம் வருது. பஞ்சமூல பிரிவேனாவில வந்து ஒரு இலக்கியம் வந்து வெளியிடப்படுது. என்னடா? போசஞ்ச மஞ்சுசா என்ற இலக்கியம் வந்து வெளியிடப்படுது. அடுத்தது அனோமதசி தேரால வந்து என்னது? தைமஞ்ச காமதேனு என்ற இலக்கியம் உருவாக்கப்படுது. அனோமதசி தேரால வந்து தைமஞ்ச காமதேனு என்ற இலக்கியம் உருவாக்கப்படுது. அனோமதசி தேரின் சீடரால வந்து கதவனகல விகார வம்சி என்ற இலக்கியம் வந்து உருவாக்கப்படுது. அனோமதாசி தேரின் சீடரால வந்து என்னது? கதவனகல விகார வம்சி என்ற இலக்கியம் வந்து உருவாக்கம் பெறுது. இதனை விட 12ஆம் நூற்றாண்டுல என்னது? 12ஆம் நூற்றாண்டுல விளங்கிய அஷ்டமூல பிரிவினாவை ஒத்ததாக வந்து இந்த 2ஆம் பராக்கிரம காலத்துல காணப்பட்ட பஞ்சமூல பிரிவினா வந்து சிறந்து விளங்கியது. 12ஆம் நூற்றாண்டுல சிறந்து விளங்கிய அஷ்டமூல பிரிவினாவை ஒத்ததாக இந்த பஞ்சமூல பிரிவினா வந்து சிறந்து விளங்கியது. இவ்வளவு தான் 2ஆம் பராக்கிரமபாவினுடைய அரசியல், சமயம் மற்றது இலக்கியத்துறை சார்ந்த